வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரு மாடரேட் ப்ரைஸில் ஒரு கார் விற்பனைக்கு வருது அப்படின்னா சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் இல்லைனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்களில் தான் அடாஸ் டெக்னாலஜியை கொடுக்கறது கிடையாது. கொஞ்சம் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே ஒரு கார் இருக்குது அப்படின்னாலே அடாஸ் டெக்னாலஜி கொடுக்குறாங்க, கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி அந்த அடாஸ் டெக்னாலஜியை யூரோ NCAP டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டொயாட்டோ, வால்வோ, கியா, MG, போர்ஷே, ரெனால்ட்டு இந்த மாதிரி பிராண்டில் இருக்கக்கூடிய கார்களை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டொயாட்டா நிறுவனத்துக்கு நல்ல ஒரு மார்க் கிடச்சிருக்கு. இப்போ டெஸ்லா, வால்வோ இந்த மாதிரி பிராண்டு கார்களுக்கு மாட்ரேட் தான் ரேட்டிங்கில் இருக்குது. பட் அதுவே ரெனால்ட்டு, போர்ஷே, டொயாட்டா இந்த மாதிரி கார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றியும் அதே மாதிரி இப்போ டாடா ஹரியர் EVயை இப்போ அறிமுகப்படுத்திட்டாங்க. ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதில் பேஸ் மாடலில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், வின்ஃபாஸ்ட் கூடிய விரைவில் இந்தியாவில் ஒரு முக்கியமான காரை விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், ஃபைனலாக வெர்னால திரும்ப பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த அடாஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு விபத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் சொல்லலாம். இந்த அடாஸை டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் கியாவில் EV3 அப்படிங்கிற ஒரு காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கு. அதை 2 விதமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு புறம் செக்யூரிட்டி பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில் 74%, செக்யூரிட்டி பேக்கப்பில் 88% கியா EV3 மாடல் வாங்கியிருக்கு. நல்ல மார்க் தான் இது. அதேமாதிரி மஸ்டாவில் CX-80 அப்படிங்கிற காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது 62% மற்றும் 79% வாங்கி அதுவுமே நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. MGயில் ZS மாடலை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில் 65%, செக்யூரிட்டி பேக்கப்பில் 62% வாங்கியிருக்கு. மாட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து போர்ஷியில் மெக்கான் அப்படிங்கிற காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 85% அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில் மார்க்ஸ் வாங்கியிருக்கு. செக்யூரிட்டி பேக்கப்பில் 92% மார்க் வாங்கியிருக்கு. நல்ல ஸ்கோர் அப்படின்னு, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெனால்ட் 5 அப்படிங்கிற ஒரு காரை சோதனைக்கு உட்படுத்தினாங்க. அதில் அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸ் 73%, செக்யூரிட்டி பேக்கப் 92%. இதுவுமே நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கு. டெஸ்லா மாடல் எஸ்ஸை உட்படுத்தினாங்க. அதில் அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸுக்கு 30% மட்டும் தான் மார்க்ஸ் கிடச்சிருக்கு. செக்யூரிட்டி பேக்கப் 94%. செக்யூரிட்டி பேக்கப் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இருக்கிற எல்லா கார்லேயும் டெஸ்லா தான் அதிகம். அடுத்து டொயாட்டா BZ4X அப்படிங்கிற காரை டெஸ்ட் பண்ணாங்க. அது அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில் 83%, செக்யூரிட்டி பேக்கப் 89% வாங்கி நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கு. வால்வோ EX30 அப்படிங்கிற காரை உட்படுத்தியிருக்காங்க. அது அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில் 62%, செக்யூரிட்டி பேக்கப்பில் 72% ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. மாட்ரேட் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக எக்ஸ்பெங் G9 அப்படிங்கிற காரை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 71% அசிஸ்டன்ஸ் காம்பிடன்ஸில், செக்யூரிட்டி பேக்கப் 71%. ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஹரியரில் ஹரியர் EV ஜூலை 2ஆம் தேதி நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஜூலை எண்டில் ஆகஸ்ட்டில் டெலிவரி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப விலைன்னு பார்த்தோன்னா 21.49 லட்சம் எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இந்த கார் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 3 விதமான வேரியண்ட்டில் இந்த கார் இருக்குது. ஒன்று அட்வென்ச்சர், இதுதான் பேஸ் மாடல். அடுத்து மிட் மாடல் ஃபியர்லெஸ், ஃபைனல் டாப் மாடல் எம்பவர்டு. இப்போ இதில் நம்ம அந்த அட்வென்ச்சர் பேஸ் மாடலில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பேட்டரி பேக் பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி பேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. 65 கிலோவாட்டு, இன்னொன்று 75 கிலோவாட்டு. ரேஞ்ச் 627 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி லெவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியர் வீல் டிரைவ் இதுதான் இருக்கிறதுலே பேஸ் மாடல். இந்த மாடல் 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டு சப்போர்ட்டும் இருக்கும். 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர் ஆடியோ செட்டப் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நேவிகேஷனும் தெரிகிற மாதிரி வசதியும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் செட்டப் கொடுக்குறாங்க. அதில் மவுண்டட் கண்ட்ரோல்ஸோடு தான் வருது. க்ரூஸ் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, USB Type-C போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதேமாதிரி கீலெஸ் என்ட்ரி, ஆட்டோ ஏர் கண்டிஷனிங், அதேமாதிரி டில்ட் பண்ணிக்கலாம், டெலஸ்கோப்பிக்கும் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேரிங் காலம் நம்ம கொடுக்குற மாதிரி ஸ்டாண்டர்டாகவே அது கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் ஆம்ரெஸ்ட்டை நம்ம ஸ்லைட் பண்ணிக்க முடியும். அதுமாதிரி டிரைவர் சீட்டு ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேனுவல் நம்பர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி, ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ரியரில் சீட் பேக்ஸ் கொடுக்குறாங்க. மோடும் பார்த்தோன்னா எக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்டு, ட்ரிஃப்ட் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பெடல் ஷிஃப்டர்ஸ், பவர் அட்ஜஸ்டபிள் மற்றும் ஃபோல்டபுள் மிரர்ஸ், படல் லேம்ப்ஸ், ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லேம்ப்ஸ், ரியரில் பார்சல் ட்ரே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் நமக்கு கொடுக்குறாங்க.
அடுத்து வந்து பை டைரக்ஷனல் சார்ஜிங், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 4 வீல்லையுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக், மல்டிபிள் ஏர் பேக், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து சேஃப்டிக்காக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இந்த பேஸ் மாடல் வந்து ரியர் வீல் டிரைவ் செட்டப்பில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரங்க் ஸ்பேஸும் நமக்கு வந்து 67 லிட்டர் வந்து கிடைக்கும். இதை தாண்டி வந்து எக்ஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேஸ் மாடல் டாப் மாடல் ரெண்டுமே வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியாத அளவுக்கு வந்து எக்ஸ்டீரியரில் நமக்கு வந்து அந்தளவு சேஞ்சஸ் வந்து கொடுக்கல. சில ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேஸ் மாடல் வந்து கட் ஆகுது. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா வின்ஃபாஸ்ட்டில் VF6 அப்படிங்கிற ஒரு காரை இப்போ மும்பையில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வின்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் வியட்நாம் சேர்ந்த ஒரு பிராண்டு. நம்ம தமிழ்நாட்டில் இவங்க வந்து பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் இந்த வருஷத்தோட எண்டில் அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வின்ஃபாஸ்ட் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை நமக்கு இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி 2025 நடந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் வந்து நிறைய கார்களை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. இப்போ அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ரோட்லேயே வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து நம்ம மும்பையில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த VF6 காரை பொறுத்த வரைக்கும் எக்கோ வேரியண்ட் வந்து இருக்குது. எக்கோ வேரியண்ட்டோட பவர் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி, பட் வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுக்கும். 171 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 250 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா சிங்கிள் சார்ஜில் 400 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இது வந்து எக்கோ வேரியண்ட்டு. இதை தாண்டி ப்ளஸ் வேரியண்ட் இருக்குது. ப்ளஸ் வேரியண்ட்டில் பவர் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். 198 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 309 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 381 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த VF6 காரை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி VF7 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரையுமே மும்பை ஏர்போர்ட்டில் வச்சு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து வந்து இவங்களுடைய கார்களை இந்தியாவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ரீசனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இவங்களுடைய கார்கள் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இந்த VF6 அப்படிங்கிற காரை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 18 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபைனல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் நிறுவனம் வெர்னால இப்போ திரும்ப ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. செடான் கார்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கம்மியாயிட்டே வருது. ஏன்னா மக்கள் வந்து SUV ரக கார்கள் பக்கம் தான் வந்து போகிறாங்க. ஏன்னா வந்து ஒரு போல்டு லுக் வந்து இருக்கும், அக்ரெசிவாக வந்து இருக்கும், அந்தளவு லென்த்தியாக இருக்காது, பட் உள்ள கேபின் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், பார்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்கன்னா SUV கார்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க. செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் அதில் வந்து நல்லா அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார் வந்து வெர்னா. இப்போ வெர்னாவில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் கொடுத்து ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஃபுல்லாக காரை வந்து மறைச்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நமக்கு டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கேபின் பொறுத்த வரைக்கும் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் டச்சில் இருக்கும். அதேமாதிரி இப்போ அப்டேட் பண்ணப்பட்ட கிரெட்டா காரில் எப்படி கேபின் வந்து இருக்குமோ அதே மாதிரியே இந்த வரப்போகிற ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வெர்னா கார்லையும் கேபின் செட்டப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியராக பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் இன்டீரியராக வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயுமே சேஞ்சஸ் இருக்காது. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வரும் லோயர் ஸ்பெக் வேரியண்ட்டில். 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து ஹையர் வேரியண்ட்டில் வந்து வரும். அதே மாதிரி 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காமனாக கொடுப்பாங்க. இதில் வந்து இன்னும் நம்ம ஹையர் வேரியண்ட் போகிறோம் அப்படின்னா CVT வரும். 7 ஸ்பீடு DCT சிஸ்டம்லாம் ஹையர் வேரியண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. பேஸ் மாடலோட ப்ரைஸ் வந்து 12 லட்சத்தில் வந்து இருக்கும். டாப் மாடலோட ப்ரைஸ் வந்து 18 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்த அப்கமிங் வெர்னா விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.